மீமிசல் நகரில் சத்திரப்பட்டினத்தில் நடந்த மேலத்தெரு முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா தாங்க நீங்கள் பார்க்குறது. இதில் நாங்கள் முளைப்பாரி தூக்கியிருப்போம், பால் குடம் எடுத்தோம், பூ இறங்கினோம். எல்லாமே ரொம்ப அருமையாக நடந்து முடிஞ்சிச்சு. 10 நாள் திருவிழா சூப்பராக நடந்துச்சு. வைகாசி விசாகம் முருகருக்கு மட்டுமல்ல, அம்மனுக்கும் உகந்தது தான் அப்படின்றத இங்கேயே பார்க்கலாம். இந்த 7 நாட்களுமே அம்மனுக்கு ஒவ்வொரு வேடமிட்டு அழகாக அம்மனை ஜோடிச்சிருந்தாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போது கோயில் ஐயர் கோயில் பூசாரி கரகத்தை தூக்கிட்டாங்க, பாரியை தூக்குறாங்க. அதுக்கடுத்து எல்லாருமே பின்னாடி முளைப்பாரியவும் பூத்தட்டு அழகாக தட்டில் பூ வச்சு அடுக்கி அதை அம்மனுக்கு கொண்டு போய் சாத்துறது தாங்க இந்த வீடியோவில் பாரியினோட முக்கியத்துவத்தையும் பாரி ஏன் போடுறாங்கன்றதையும் சொல்லியிருப்பேன். நல்லா கேட்டுக்கோங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் மீமிசல்லேருந்து பார்க்குறீங்கன்றதையும் சொல்லுங்கள். பெண்கள் பட்டாடை உடுத்தினாலே அழகுதாங்க. அந்த பட்டாடை உடுத்தி பூ வச்சு அதை பாரி தூக்கிட்டு போகிறதே ஒரு அழகு தான். இதெல்லாம் நகர வாழ்க்கையில் இது கிடைக்குமா என்னன்னு தெரியலங்க. இந்த மாதிரி கிராமத்தில் இதெல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஒரு மழையில் நனைஞ்சிக்கிட்டே முளைப்பாரியை எல்லோரும் கோயிலில் கொண்டு செலுத்தியாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சரியான மழை. அம்மன் நல்லா எல்லாரையும் குளிர வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ பாருங்கள், எல்லோரும் கொண்டு வந்த முளைப்பாரியை நல்லா அம்மனுக்கு முன்னாடி அடுக்கி வச்சுருக்காங்க. செழிப்பாக வளர்ந்துருக்காங்க. முளைப்பாரி அம்மனுக்காக மட்டுமே போடுற ஒரு இதுங்க. அதில் எத்தனை நாள் அந்த முளைப்பாரி போட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஒரு கீற்று கொட்டகை அமைச்சு அந்த கீற்று கொட்டகையில் 21 தானியங்கள் போட்டு, 21 தானியங்கள் எதை குறிக்குது அப்படின்னா, அம்மனுக்கு 21 புத்திரிகள் அப்படின்றத குறிக்குது. அதை 21 அந்த 21 தானியங்கள் போட்டு அதை நம்ம தண்ணி தெளித்து அதை வளர்க்குறதுக்குன்னு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த பெண் ரொம்ப எளிமையாக இருக்கணுமா. அதாவது அம்மனுக்கு அது எண்ணெய் வச்சு தலை சீவக்கூடாது, பவுடர் அடிக்கக்கூடாது, குளித்து சுத்தமான ஆடை உடுத்தி அங்கேயே தங்கி இருக்கிற மாதிரி அந்த முளைப்பாரியில் தண்ணி தெளிக்கிறதுக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கும் அப்படி தான் ஒருத்தவங்களை தேர்ந்தெடுப்பாங்களாம். அவங்க இப்போ நம்ம ஊர்லலாம் காப்பு கட்டிட்டாலே ஒரு ஊர்லேருந்து மற்ற ஒரு ஊருக்கு போகக்கூடாது, வேறு எங்கேயும் போய் தங்கக்கூடாது, எதையும் சாப்பிடக்கூடாது, வெளியூரில் போய் வீட்டில் போய் அப்படின்லாம் ஒரு ஐதீகம் இருக்குது. அது மாதிரி தான் இப்போ இந்த முளைப்பாரி நல்லா வளர்கிறதுக்கு அம்மனை என்ன பண்ணுவாங்க, நைட்டெல்லாம் பெண்கள் கூடி கும்மி அடித்து அவங்கள வரவேற்பாங்க. இது இந்த முளைப்பாரி திருவிழா எதை குறிக்குது அப்படின்னா, வேளாண்மையை தாங்க குறிக்குது. முளைப்பாரி எந்த அளவுக்கு வளர்ந்து வருதோ அந்த அளவுக்கு செழிப்பான ஒரு அமைப்பு இருக்கும், விவசாயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முளைப்பாரி திருவிழா இப்போ மட்டும் இல்லைங்க, சிலப்பதிகாரம் உருவான காலத்தில் கோவலன் கண்ணகி திருமணத்தில் அவங்களுக்கு இந்த முளைப்பாரி போட்டு பெண்கள் சுமந்து வந்ததை இளங்கோவடிகள் ஒரு வரியில் குறிப்பிடுறாரு. பாலிடை முளையிட விரித்த பாலிகை முளைக்குட நிறையினர் அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் அந்த முளைப்பாரி தூக்கிட்டு வந்ததை கோவலன் கண்ணகி திருமணத்துக்கு முளைப்பாரி பெண்களை தூக்கிட்டு வந்ததை சொல்கிறாங்க.
வரலாற்றில் முளைப்பாலிகை அப்படின்றது தான் மருவி முளைப்பாரி அப்படின்னு சொல்லி ஆனதான். ஸோ நம்ம வந்து இது வந்து ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு வந்து உகந்த மாதம். அந்த மாதத்தில் வந்து இந்த முளைப்பாரி போடுறது வழக்கம். அம்மன் கோவில் திருவிழா நடந்தாலே முளைப்பாரிகள் போட்டு அதை வந்து பாதுகாத்து அதை தூக்கி செல்வது வழக்கம். இப்போ வந்து நம்ம முளைப்பாரி எடுத்து சாமிக்கு நைட்டு கொண்டு வந்து வச்சுட்டோம். இப்போ மறுநாள் காலை ஒரு 6 மணி போல் அதை எப்படி கரைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். முளைப்பாரி கரைக்கிறத வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நானே பார்க்குறேன். எப்படி கொண்டு போய் பெண்கள் அதை சுமந்து வந்த பெண்களை மறுநாள் காலையில் கொண்டு போய் பக்கத்தில் இருக்க நீர்நிலைகளில் கொண்டு போய் கரைக்கிறாங்க. இந்த முளைப்பாரிக்குன்னு வந்து அவங்களும் ஒரு பிளாஸ்டிக் இது வாங்கியிருக்காங்க. அதுக்குன்னே ஒரு பாத்திர கடையில் அதுக்குன்னே ஒரு வந்து பாத்திரம் இருக்குங்க. இதுவும் இங்கே வந்து இந்த ஊர் வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்குது அப்படின்றது. இந்த முளைப்பாரியை வந்து எல்லாரும் சுமந்து கொண்டு போய் நம்மளோட கல்யாணராம தெப்பக்குளத்தில் வந்து கரைக்கிறாங்க எப்படின்றத பாருங்கள். இதாவது இப்போது சென்னை அந்த மாதிரி சென்னையில் பிறக்கிற குழந்தைங்களுக்கெலாம் வந்து இதெல்லாம் தெரியுமா என்னன்றது தெரியலை. ஆனால் எல்லாரையும் இந்த லீவ் இருக்க அந்த மாதங்களில் கிராமத்துக்கு கூட்டு போய் இதெல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லி காட்டுங்க. எல்லா குழந்தைங்களும் கற்றுக்கணும். இதில் நம்மளோட தமிழர் பாரம்பரியத்தில் ஒன்று முக்கியமான ஒரு இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் மீன்விசில்ல முளைப்பாரியை தூக்குனீங்கன்றதையும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.